ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு அருள் எழிலன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார், இன்றைக்கு சட்டமன்ற பேரவை கூட்டம் இன்றைக்கும் நடந்தது. இன்னைக்கு கூட்டத்தில் பல்வேறு பரபரப்பான கலையபரங்கள், பதிலடிகள், காரசாரமாக இன்னைக்கு சட்டமன்றம் நடந்திருக்குது. அதில் குறிப்பாக ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தார், என் டேபிள் மேலே 3 ஃபைல் இருக்குது, அதை எப்போ திறக்கணும், என்ன நடவடிக்கை எடுக்கணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும், யாராவது ஒரு சிலராவது இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு வரட்டுமே அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ஜோசியக்காரரை கேட்டு தான் திறக்க போறீங்களா, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஜோசியக்காரர் சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா, நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. ஆக்ஷன் எடுங்க, ஃபைலை திறங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இந்த பதிலடி குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இதுவரைக்கும் சட்டமன்றம் இந்த ஆட்சியில் நடந்த அப்ரோச்சுக்கும் இப்போ திமுக இன்றைக்கு கையாளுகின்ற இந்த மெத்தடையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது டோட்டலாக வேறு மெத்தட், அவங்களோட பாணியை மாற்றிருக்காங்க. இப்போ இன்னைக்கு திமுக உறுப்பினர்கள், அது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியாக இருக்கலாம், திமுகவோட சீனியர் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், திரு KN நேரு போன்ற அமைச்சர்களாக இருக்கலாம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிவிகே லாங்குவேஜிலே பேசுனாங்க இன்னைக்கு. அப்போது இது டிவிகே லாங்குவேஜ் அப்படின்னா இவங்களுக்கு மரபாக ஒரு புரோட்டோகால் படி ப்ரொஃபஷனலாக இவங்க ஒரு அரசியலுக்கு ட்ரெயின் ஆகியிருக்காங்க. அதிமுக அமைச்சர்களாக இருந்தாலும் திமுக அமைச்சர்களாக இருந்தாலும், வெறுமனே திமுக அமைச்சர்களை மட்டும் சொல்லலை. ஆனால் இவங்க டார்கெட் பண்ணுறது யாரை அப்படின்னா திமுக உறுப்பினர்களை தான். என்ன எப்படி இவங்க நம்ம கேள்வியால் நம்மளோட முதல்வர் விஜய் அவர்களை மடக்கிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்மளை இவங்களை வெடிகுண்டுகளை வீசி தனிப்பட்ட முறையில் தாக்கி, எது கேட்டாலும் நீ பாத்ரூமுக்குள்ளே இருப்ப, நீ உங்கள் அப்பாவை காணும், குளத்தூரில் உன்னைய கொத்து புரோட்டா போட்டாங்க, இதனால தான் உன்னை தோக்கடிச்சாங்க, நீங்கள் 1000 கோடிக்கு நிலம் வச்சுருக்கீங்க, 1000 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க, நீங்கள் 3 வீடு வச்சுருக்கீங்க, நீங்கள் 15 கார் வச்சுருக்கீங்க, இப்படி யாரும் அப்படி பதிலுக்கு பதில் பேசுறது இல்லை. இது ஹேட் பண்ணுறது. அப்போது முதலாக இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இவனுங்க ரீல்ஸுக்காகத்தான் இந்த காமெடியை பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்று அவங்க மொழியிலேயே பதில் கொடுத்தாங்க. யார்? உதயநிதி. நீ உனக்கு இதானே வேணும், நீ இதானே எதிர்பார்க்குற சட்டமன்றத்தில், இந்தா வச்சுக்கோ, வச்சு செஞ்சு விட்டாங்க இன்னைக்கு. அவ்வளவுதான். ஆக மொத்தத்தில் இது சரியா, நாம் இப்படி ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கோம், நம்ம இப்படி பேசலாமா அப்படின்னா இவர்கள் மொழியில் தான் பேசியாகணும், வேற வழி கிடையாது. இவங்க நாகரிகமாக பேசினா நம்ம நாகரிகமாக பேசலாம். உதயநிதி ஸ்டாலின் எழுப்பினார் இல்லையா, அந்த 3 ஃபைலை திறங்க அப்படின்னு. இப்போ அதில் சிஎம் இருக்கிறார். இப்போ ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானம் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த அமிர்தன் கொலை, அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் பொழுது முதல்வர் வரல. அது முடிஞ்ச அந்த விவாதம்லாம் காரசாரமாக நடந்து முடிஞ்ச வேட்டி தான் முதலமைச்சர் அவைக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கு அவையிலே தான் இருந்தார். ஆனா அது குறித்து அவர் எதுவும் பேசாம இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க உதயநிதி போட்டு பொழந்துட்டாருன்றீங்க, ஆனா விஜய் உட்கார்ந்து அழகா ரசிச்சு. ஜோதிடர் ஒருத்தன் என்ன ரிதன் பாண்டேயா, அந்த ரிதன் பாண்டே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெட்டி வேலை அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு போயிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. அதனால இன்னைக்கு கம்ப்ளீட்டா அவர் பேச மாட்டார். இன்னைக்கு ஃபுல்லா சிரிப்பு. இது ஏங்க அந்த இல்ல மேனேஜ் பண்றாரா விஜய்? நீங்க என்னதான் சவால் விட்டாலும் இதெல்லாம் என்ன ஒன்றும் சீண்டி பார்க்காது இல்லைங்க, அவருக்கு பேச தெரியாதுங்க. பேசட்டும், பேப்பர் இல்லாம ஸ்கிரிப்ட் இல்லாம பஞ்சு டயலாக். ஆனா டெய்லி அவரோட பிரசன்ஸை காட்டுறாரா இல்லையா? எங்க ஏதாவது நலத்திட்ட அறிவிப்புகள் கொடுக்கறது? நேத்து வந்த மாதிரி தெரியலையே. நேத்து அந்த மீட்டிங்க்கு போயிட்டாரு, அமித்ஷா மீட்டிங். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர் இருக்கிற அந்த தோற்றம் இருக்குல்ல, எந்திரிச்சு ஏதாவது தீர்மானம் கொண்டு வர்றது. அது இல்லைன்னா தற்கொலைகள் தற்கொலை பண்ணிடுவானுங்க. பிரசன்ட் ஆகலன்னு வச்சுக்கிடுங்க. ரீல்ஸ் கண்டென்ட் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல தற்கொலைகள் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாருங்க. அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக இவர் டெய்லி அவ்வளவு ஷோ காமிச்சிட்டு போறாரு. இன்னைக்கு ஒரு கேள்வி சார், ஒரே கல்லானை அப்படின்னு டிவிகேவோட எம்எல்ஏ
அவர் மதுரை மாவட்டத்தை வந்து சார்ந்தவர். அவர் சொல்றாரு பாருங்க, எதிர்க்கட்சி கேள்வி கேட்டாலும் வந்து அதுல காமெடி இருக்குன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு என் தலைவன். இந்த அழகுக்கே வந்து ஒரு தனி ஸ்கிரீன் வைங்க சட்டப்பேரவையில், அவர் முகத்தை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி அது பார்க்க அது ஆரம்பத்தில் அவர் ரொம்ப ஒரு மாதிரி இப்படி தலையை குனிஞ்சிட்டு இப்படி வானத்தை பார்த்து இப்படின்னு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு கீழேயே பார்த்துட்டு இருப்பாரு பல மணி நேரம். அது ரொம்ப மீம் கண்டா. ஆப்போசிட் சைடு டிஎம்கே சைடு அவரை எதிர்க்கக்கூடிய தரப்பு ரொம்ப யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அந்த ஜோசியக்காரராக எவரோ ஒருத்தர் சொல்லியிருக்கான், தலைவராக இப்படி உட்காந்துருக்காதீங்க தலையை குனிஞ்சிட்டு. என்ன யாரோ ஒருத்தக்க போட்டுதாங்க கூலி போட்டுட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இல்லை அவர் போட்டாருன்னு நான் சொல்லலை, ஆனால் அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அவர் வந்து அதனால தான் தன்னோட பாடி லாங்குவேஜை வந்து இப்போ வந்து மாற்றிருக்கிறாரு. இந்த பிரச்சனை இன்னைக்கு ஆரம்பிக்கிறது கிளாஸ் ரொம்ப நாகரிகமாக தான் இவர் ரொம்ப ரொம்ப பொலைட்டாக தான் உதயநிதி ஆரம்பிக்கிறாரு. இந்த கார் கொடுக்குற ஸ்கீம் வந்து கொண்டிருக்கீங்க. எங்களோட 59 திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த கார் வேண்டாம். அதை ஏன்னா அரசோட நிதி நெருக்கடி தான் காரணம். தேர்தல் பத்திரத்தில் இந்த சொத்து மதிப்பை எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் யாருக்கு உண்மையிலே கார் தேவையோ அவங்களுக்கு அந்த காரை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன கார் இல்லாதவர்களுக்கு கார் தேவைப்படுகிறவர்களுக்கு, புரியுதுங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதை வந்து உடனே ஆதவர்ஜுனா எழுந்திருச்சு நாங்களும் கார் வேண்டாம்னு சொல்லலாம்னு தான் இருந்தோம். அடே முதல்ல சொல்ல வேண்டியது தானே. தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்லை. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். அதுதான் அவரு சொன்ன பிறகு சொல்லலாம்னு தான் இருந்தோம் அப்படின்னா என்ன? அத முதல் நாளே சிஎம் அறிவிக்கிறப்பயே சொல்லிருக்க வேண்டியது தானே. அன்னைக்கு எல்லாரும் வந்து தட்டாமலே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் கொடுக்கப்படும், ஆனா தட்டாமலே கொடுத்துட்டாரு பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆனது இருக்குல்ல, அது சபையில எக்ஸ்போஸ் ஆகல. அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல சோசியல் மீடியா ஃபுல்லா கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. விவசாய கடன் தள்ளுபடி இல்ல, கஜானா காலின்ற எதுக்கு வந்து இவ்வளவு ரொம்ப இது. அதாவது 90% டிவிகேயோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கோடீஸ்வரர்கள். இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணது 3 பேருன்னு சொல்றாங்க. நான் அந்த ஜோதிமணி அவர் பேசினதான் பார்த்தேன். அவர் வந்து காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர், விசிகா முன்னாடி இருந்த ஒரு இளைய பெருமாள்ங்கிற ஒரு தலைவரோட மகன். அவர் வந்து ஏழ்மைங்கிறார். அது கொஞ்ச நேரத்தில் அவரோட சொத்து மதிப்பு வருது பார்த்தா 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்தே இருக்கு. அப்புறம் காரு அது இதுன்னு பார்த்தா அவ்வளோ காசு இருக்கு, அவ்வளோ பணம் இருக்கு. அவர் ஒரு காருக்காகவெல்லாம் அவர் சிரமப்பட வேண்டிய இடத்துல ஜோதிமணிங்கிறவர் இல்லை. அப்போ ஆசையை பாருங்க, அரசாங்க பணம் அப்படின்னோடனே தனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்றத கூச்சம் இல்லாம கேட்கறது இருக்குல்ல. சரி, நம்மகிட்ட காசு இருக்கு, நம்ம காசுல வாங்கிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு போகலாம் அவரு. அதே மாதிரி அந்த தேனியில சபரின்னு ஒருத்தர், அந்த சபரிங்கிறவர் வந்து பயங்கர ஃப்ராடுன்னு நினைக்கிற அந்த ஆள். அவன் வந்து டெஃபெண்டர் காரே வச்சிருக்கிறாப்புல. டெஃபெண்டர் காரை வச்சு அதில் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அது எல்லாமே சோசியல் மீடியாவில் அதை பற்றி கேட்டப்போ இல்லை அப்படின்னு எதையோ ஒன்று சமாளிச்சு அவங்களே இதெல்லாம் ரீல்ஸாக போட்டிருக்கிறாங்க. டொயோட்டா கார், அவர் ஒரு டொயோட்டா காரு, அதில் கொடி மாட்டுறது கெத்தா முன்னாடின்னு அவரே ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. அவங்க ஒரு நேரேஷனை வந்து செட் பண்ணுறாங்க சார். டிவியில் பார்க்கும்போது ஒரு லேடி பின்னாடி உட்காந்து இப்படி மியூசிக்கு ஏதோ இங்கே ஏர்பாட்ஸ் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல, யார் பேசினாலும் உள்ளே உட்காந்து இப்படி தலையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அந்த அம்மா வந்து ஜோதிடர்னு நினைக்கிறேன், கனிமொழி சந்தோஷ். ஆமாம், கனிமொழி சந்தோஷ், கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ. 26 கார் வச்சிருக்காங்களா? எப்பா 26 கார்னா என்னடா இது? அதுவே பல கோடிகள் வருவேன். கணவர் இவங்களுக்கு 14 காரு, கணவருக்கு 12. ஆமா, எவ்வளவு வசதியா அப்படின்னு. காரே உங்கள்கிட்ட இவ்வளவு இருக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள். ஒரு நேரேஷன் இவங்க செட் பண்றாங்க சார்.
ஜாதி மதம் இல்லை. எதுல? டிவிகேல ஜாதி மதம் இல்லாம எல்லாம் ஜெயிச்சாங்க. ஏழைகள், வீடு கூட இல்லாத ஏழைகள். வீடு கூட இல்லாத ஏழைகள், அவங்களுக்கு கார் வேணும். என்ன, அப்புறம் எல்லாருமே இளைஞர்கள். நேற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, முதலாக நீங்கள் ஒரு இளையவராக ஜெயலலிதாவை வென்று, துரை சந்திரசேகர்னு நினைக்கிறேன், சிவாஜியை தோற்கடிச்ச திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரை ஒப்பிட்டு ஒரு தாவேகா எம்எல்ஏ பேசுறார். என்ன, நீங்கள் சிவாஜி கணேசன் அவர்களையே தோற்கடித்து ஒரு இளம் உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள் வந்தது போல நானும் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. துரை சந்திரசேகர் சிவாஜியை தோற்கடித்து சட்டமன்றத்துக்கு வரும்போது 28 வயசு. டிவிகே எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு இப்போ வந்து பேசின அந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு வரும்போது வயசு 50. எவ்வளவு கோமாளி ஆக்குறார் சரவணனா அவர் பேசினவர். அப்போ நம்மளை எவ்வளவு கோமாளி ஆக்குறானுங்க பாருங்களேன். ஏன்னா ஒரு நொடி நீங்க ஏமாந்தா கூட உங்க தலையில வந்து எதையோ ஒன்ன குழப்பி. அந்த சபரி எம்எல்ஏ சபரி காரு கேட்டார் இல்லைங்களா, நன்றி சொன்னார்ல, அவர் வெளில வர்றாரு, பிரஸ் வந்து கேக்குறாங்க, என்ன சார் நீங்க தான் கார் வச்சிருக்கிறீங்களே, உங்க அஃபிடேவிட்ல இருக்கு, நீங்களும் உங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல நீங்க வீடியோவாவே போட்டிருக்கிறீங்க அப்படின்றதுக்கு எந்த பதிலுமே இல்லை. டென்ஷன் ஆகி தேங்க்யூ அப்படிங்கிறாரு. அதுதான் இந்த இதில் தான் ஆரம்பிச்சது. இந்த கார் வேண்டாம்னு சொன்னதில் உடனே அவர் பதிலுக்கு எழுப்பி, நீங்கள் 3 வீடு வச்சுருக்கீங்க, அரசாங்க வீடு இது இல்லையா அப்படின்னோன்னா நேரு டப்புன்னு எழுப்பி, நீங்கள் கூட சொந்த வீட்டில் தான் இருக்கீங்க, வாடகை அரசாங்கத்திட்ட வாங்கலையான்னு போட்டு உடைச்சிட்டார். அவ்வளோதான். அப்படியா? அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கா? பாத ஒரிஜினா இல்லை, சொந்த வீட்டில் இருந்தாலும் அது அதில் ஒரு பெர்சன்டேஜ், ஒரு நல்ல கணிசமான ஒரு அமௌண்ட் தான். அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். அப்படின்னா சென்னை நகரம் மாதிரியான விஷயம் அவங்களுக்கு தான், அமைச்சர்களுக்கு தான். இப்போ பசுமலை சாலையில் அமைச்சர்கள், நீதிபதிகள், அமைச்சர்கள் இருக்காங்க இல்லை அப்படின்றத விடுங்க. ஆதவர்ஜுனாட்ட என்ன பணம் இல்லையா? ஆதவர்ஜுன் எவ்வளோ லாட்ரி பணம், எவ்வளோ பணம் கொட்டி கிடக்கு. அரசாங்கத்திலேருந்து வாங்கித்தான் குடியிருக்கணுங்கிற இடத்துல இருக்காரா அவரு? அப்போ நீ அப்படி இல்லை, நீங்கள் அப்படி இல்லாத 600 கோடி காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் 600 கோடி, இவருக்கு மாமியார் அவங்க 6000 கோடி. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதே தெரியல. ஆனால் இவங்க பார்த்தா ஏழைகள் நாங்கள் அப்படி இப்படின்ட்டு போட்டு பில்டப் பண்ணுறாங்க. அப்போது நேரு வந்து எழும்பி கேட்குறாரு, நீங்கள் வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்க, அரசாங்க வாடகை கொடுக்கலையா அப்படின்னா உடனே அதை வந்து ஆஃப் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை ஆஃப் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி எழும்பி மின்வாரியத்துறை பற்றி ஒன்று பேசும்போது நிர்மல்குமார் திருப்பி அவரை பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு, ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு. என்ன கரூர் கம்பெனி அப்படின்றார். உடனே எதிர்க்கட்சி தலைவர் எழும்பி, உதயநிதி எழும்பி, சங்கி அமைச்சர் மன்னிக்கவும் அப்படின்றாரு. புரியுதுல்ல? அப்போது நீங்கள் என்ன மொழியை மற்றவங்கள்ட்ட பயன்படுத்துகிறீங்களோ அதுதானே. அப்போது அப்படி அவர் சங்கி அமைச்சர்னு சொல்லி அது பிரச்சனை ஆன உடனே இது மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடக்கும்போது இப்படி பேசலாமா? ஏன் உனக்கு அது தெரிய வேண்டாமா? அதை சொல்கிறாரு. இன்னைக்கு என்னாச்சு திமுக காரங்களுக்கு? இன்னைக்கு உங்க மொழியில பேசியிருக்காங்க, உங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க, இதுதான் சரி. என்ன 100% சரி. இவங்க எவ்வளவு அடுத்து. ஆனா நிர்மல்குமார் அடுத்து இன்னொரு கட்டத்துக்கு ஏறி போறாரு. 3 மணி நேரம் பாத்ரூமில் இருந்த அமைச்சர் அவர்களே அப்படின்னு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன அப்படி பேசுறாரு. அதுக்கு தான் உதயநிதி என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தனோட பெட்ரூமையும் பாத்ரூமையும் எட்டி பார்த்து யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்குள்ளே ஒரு அமைச்சர் வச்சிருக்கிறாரு விஜய். இப்போ தமிழ்நாட்டில் யார் பாத்ரூமில் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சுருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அதைத்தான் சொன்னார். என்ன பாத்ரூமில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நேரம் இருக்கிறத பார்க்குற வேலை தான் யாருக்கு? நிர்மல்குமாருக்கு. அந்த வேலை தானே கொடுத்துருக்காரு. அதனால தானே இப்படி சொல்கிறாப்புல. அதை பழிச்சுன்னு திருப்பி கேட்டார். என்ன இது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகுதான் அந்த இது மானிய கோரிக்கையை பற்றி விவாதத்தில் இப்படிலாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி டப்புன்னு ஆதவர்யா இது உனக்கு முதல்ல தெரிய வேண்டாமா? இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பேசி ஒருத்தங்களை சீண்டக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி தான் இந்த அவை இப்படி ஆனதுக்கும் இது போன்ற தனிநபர் தாக்குதல் வர்றதுக்கும் இவங்க தான் காரணம். ஓகே, இப்போ இன்றைக்கு வந்து நடந்துச்சு இல்லையா? அப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. இப்போ அவர் பேசும் பொழுது அவரு சில நிமிடங்கள் தான் பேசுறாரு. பேசும் பொழுது சபாநாயகர் 2-3 முறை குறுக்கிட்டு உடனடியாக வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனாவை கூப்பிடுறாரு, நிர்மல்குமாரை அடுத்து கூப்பிடுறாரு. இப்படி 2-3 பேரை வந்து கூப்பிடுறாரு. ஒரு 5 நிமிடம் கூட முழுமையாக பேச விடாமல்
சபாநாயகர் இப்படி உடனே வந்து குறுக்கிடுறாரு. ஆனா வந்து அந்த தரப்பு அவங்க பேசின பிறகு இவர்கள் அதை சர்ச்சையாக்கி இல்லை அவங்க வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது தான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி எழுப்பிய கேள்விக்கு நிர்மல்குமார் பதில் சொல்ல வர்றாரு. இப்படி மின் கட்டணம் இந்த அளவுக்கு தாறுமாறாக உயர்ந்திருக்குது, 3 லட்சத்துக்கு மேலே புகார் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ அதற்கு நிர்மல்குமார் எந்திரிச்சு சொல்கிறப்ப கரூர் கம்பெனி மன்னிக்கவும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பேசிட்டு சபாநாயகர் அவரே திருத்திக்கிட்டாரு, இருந்தாலும் நான் வந்து நீக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை வைக்கிறாரு. செந்தில் பாலாஜி வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, இல்லை ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாரு. செந்தில் பாலாஜியை போட்டு டார்ச்சர் பண்ணுறாப்புல. கரூர் கம்பெனிங்கிறாரு. அவர் துறையில் இருக்கும்போது நிறைய வேலைக்கு ஆள் எடுத்தார், ஆனால் மின்சாரத்துறையில் மட்டும் எடுக்கலாம் அப்படி என்னத்தையோ உளர்றாப்புல. ஒரு கட்டத்தில் அவரை மென்டலி டார்ச்சர் பண்ணணுன்ட்டு கரூர் கம்பெனி அப்படின்றார். அப்போ தான் உதயநிதி உடனே எழும்பி சங்கி அமைச்சர், இல்லை சாரி மின்வாரியத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்லைம்மா. கரெக்டு தானே. இப்போது உங்கள்கிட்ட இதுதான் ஒரு முன்னாள் அமைச்சர்களை இங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களை டீல் பண்ணுறதுக்கான மொழி இதுதான் அப்படின்னு சொன்னாக்க அந்த மொழியில் தானேங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதாங்க உங்களுக்கும் வரும். இதை பைபிள் சொல்கிறது. என்ன இதில் நிர்மல்குமார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து இவ்வளவு மின்கட்டண உயர்வு வந்து வந்திருக்குது, பலரும் வந்து எல்லாரும் கொந்தளிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு வந்து நிர்மல்குமார் சொல்றாரு, போன ஆட்சி முடிகிறப்ப ஜனவரி மாதம் எடுத்த ரீடிங்கையே மற்ற மாதத்துக்கும் எழுதிக்கிட்டாங்க, அதனால உண்மையா நாங்கள் இப்போ போய் கணக்கு பார்த்து ரீடிங் எடுத்து பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. 14 லட்சம் புகார்கள் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து. மின்கட்டணம் 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தவங்க 8000, 2000 ரூபாய் கட்டிட்டு இருந்தவங்க 20000, 30000. ஆமாம், சிலருக்கு 60000, 70000 திறக்காத வீட்டுக்கெல்லாம். சொத்து வரி என்ன சொன்னாங்க, அப்படி அது வதந்தி, பொய் அப்படின்னாங்க. அந்த சொத்து வரி அப்புறம் எதுக்கு வாபஸ் வாங்கினீங்க? அப்போ அதை பிறப்பிச்ச அந்த அதிகாரி யார்? சமீரன்னு நினைக்கிறேன், சென்னை மாநகர ஆணையர். என்ன அப்போது அந்த அதிகாரி உங்களுக்கு தெரியாமல் இந்த சொத்து வரிய உயர்வை வந்து போட்டிருப்பாரா? 40-50% அதிகம். 1000 ரூபாய் சொத்து வரி இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து அப்படியே ஒரு 3000-4000 ரூபாய்க்கு அதிகமாக வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு சொத்து வரி உயர்வு. அது கார் விஷயத்தில் தன் கொள்கை என்ன, தன் கட்சியோட கொள்கை என்ன அப்படின்றத சொல்லலாம். சிபிஎம் கொள்கையும் இதுதான், கார் வேணும், சிபிஐ கார் வேணும் அப்படி டப்புன்னு அந்த உறுப்பினர் எழும்பி வந்து தளி ராமச்சந்திரன் எழுப்பி எங்களுக்கு கார் வேண்டாம் அப்படின்ட்டாரு. இப்போ நீ மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க? சண்முகமும் இன்றைக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு, விவசாய கடனை முழுசா தள்ளுபடி பண்ணல, கேட்டா கஜானா பிரச்சனை அப்படின்றீங்க, எது கார் எதுக்கு அப்படின்னு அவரும் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுல கேட்காத ஆட்கள் விசிகா மட்டும்தான். ஆமா, அவங்க தாங்க காரே கேட்டாங்க. ஜோதிபதி சரி, நிலைப்பாடை மாத்திப்பாங்களா அது தெரியல, அப்படி ஒரு அறிகுறியே தெரியல. பாரதிதாசன் மாணவருக்கு வந்து நடக்கிறத பார்த்தா உண்மையிலேயே அவர் வன்னி அரசு தானா? அந்த மாணவர் பற்றி ஒரு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். அந்த மாணவரை அப்படி சட்டமன்றத்தில் பேசியிருக்க வேண்டாம். அவர் தான் எல்லா ஆதாரமே ஜெனரேஷன், நான் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டேன் அப்படின்றாரு, எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துருக்குறேன், அமைச்சர் வந்து பொய் சொல்றாரு, வரலாறு உங்களை மன்னிக்காது அப்படின்னு வந்து சொல்றாரு. நீங்களும் என்ன மாதிரி ஒரு தலித் தானே, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, நான் பல முறை உங்கள்கிட்ட பேச முயற்சி பண்ணேன், நீங்க இல்ல வன்னியரசு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு. அது ஓகே, இது நான் மாணவர் சொல்றத சொல்றேன். ஆமா, அவரும் வந்து நீங்க இப்படி வந்து என்னோட கஷ்டத்தை நீங்களே புரிஞ்சுக்கலையேன்னு ஆதங்கப்படுறாரு, ஆனா அவர் அவதூறு பரப்புறாருன்ற ரேஞ்சுக்கு வன்னியரசு தொடர்ந்து பேசுறாரு. அது வன்னியரசோட பேச்சு வந்து சமீப காலமா அடிக்கடி வந்து சர்ச்சைக்குள்ளாகுது, பொதுவெளியில் கொஞ்சம் விமர்சனங்கள் உருவாகுது அப்படின்றது இருந்தால் கூட சட்டமன்றத்தில் அவர் பேசுவதை வந்து சபாநாயகரே அனுமதிக்கல. அப்போ சபாநாயகர் எதை அனுமதிக்கிறாரு? இன்னொரு தலித் இளைஞனை, இன்னொரு தலித் சிறுவனை, இன்னொரு தலித் மாணவனை விமர்சிக்கிறதையும் அவனை அம்பலப்படுத்துறதையும், அவனை அம்பலப்படுத்துகிறோம் பேர் வழின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுகிறதையும்
சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அனுமதிக்கிறார். ஒரு தலித் மாணவன் பற்றி பேசுவதை அனுமதிக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் நரேந்திர மோடி பற்றியோ, அமித்ஷா பற்றியோ, பிஜேபி பற்றியோ, ஆர்எஸ்எஸ் பற்றியோ, வன்னியரசு பேசக்கூடிய எதையுமே அனுமதிப்பதில்லை. பதறார், அப்படி பதறிடுறாரு அவர். அந்த நீங்கள் வந்து அதை அந்த இதை லைவில் போயிருக்கும், அதை திருப்பி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்து கரெக்டாக அந்த வன்னியரசு பேசும்போது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள். ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்கு, ரொம்ப ஷாக்காக இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு தனி கொடி வேணும் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே ஐயோ நீங்க மேடம் இன்னைக்கு சொன்னார், மேடை போட்டு நீங்க பேசுங்க, இங்கே பேசாதீங்க அப்படின்றாரு. என்ன அப்போ இவங்க எது வேணும் எது வேண்டாம் அப்படின்றதுல இந்த அரசு வந்து ரொம்ப தெளிவாக வந்து இருக்கு. இதில் மாட்டிக்கிட்டது நம்மளும் தான், நம்மளும் மாட்டிக்கிட்டோம். இதில் இருந்து வெளியே வர்றது அப்படின்றது தான் ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயந்தான். ஆனால் இங்கே சபாநாயகர் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர் தான். இந்த அவையை பொறுத்த வரைக்கும், எல்லா அவையை பொறுத்த வரைக்கும் அவங்க சபாநாயகருங்கிற போர்வையில் இருந்தாலும் கூட ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே உள்ள சபாநாயகர் எப்படி இருக்காருன்னா, அவருக்கு பல பிரச்சனை இருக்குது. ஒன்று பூரா முட்டாளாக இருக்கான், முட்டாப்பையெல்லாம் இருக்கான். துறை ரீதியாக ஏதாவது கேட்டால் பதில் சொல்ல தெரியல, மானிய கோரிக்கையிலையும் பதில் சொல்ல தெரியல, ஒரு பேசிக்காக ஜெனரலாக பேசக்கூடிய அந்த அளவுக்கு கூட நாலேஜ் இல்லை. பூரா தற்குறியாக இருக்காங்க. பவுடர் உட்பட அவ்வளோ பேர் உள்ளே உட்கார்ந்துருக்காங்க. அப்போது ஒன்று இவங்கள பாதுகாக்க வேண்டியிருக்கு, அடுத்தது இவங்களுடைய தலைமை அமைச்சரான முதல் அமைச்சரை பாதுகாக்க வேண்டியிருக்கு. அவரையும் பாதுகாக்கணும், என்ன இவரையும் பாதுகாக்கணும். இவர் வாய் திறந்தா இவர் பொழப்பு நாரி போயிடும். யார்? முதலமைச்சர் பொழப்பு. அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை விட்டா இவங்க ப்ரொஃபஷனலாக பேசினா காலி பண்ணிடுவாங்க. ப்ரொஃபஷனலாக துறை ரீதியான கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்கன்னா காலி. ஸோ அவங்களும் பதில் சொல்லக்கூடாது, இவரும் பதில் சொல்லக்கூடாது. எது கேட்டாலும் தனிநபர் தாக்குதல், எது கேட்டாலும் கலைஞர் குடும்பத்தின் மீதான தாக்குதல் அப்படின்றது சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேலை. இதை மிக கச்சிதமாக பண்ணக்கூடிய ஒரு சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் இருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் நம்ம கவனித்தோம், சிலுவையை போடுறாரு, பைபிளை வாசிக்கிறாரு, திருக்குறளை சொல்கிறாரு. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, பைபிளுங்கிறது அன்பை போதிக்கும், மனிதத்தை, அப்படி ஒன்றுமே இல்லையே. நாகரிக ரொம்ப குப்பையால் இருக்குது சபை. இந்த சட்டமன்றம் வந்து இவ்வளவு கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் போனதுக்கு ஒரே காரணம் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் நாகரிகமாக இந்த அவையை நடத்துகிறவராக இருந்திருந்தால் அந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்களை தனிப்பட்ட முறையில் பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப கண்டித்து, நீங்கள் என்ன பேசணுமோ அதை முன்கூட்டியே எழுதி கொடுங்க, இதைத்தான் நீங்கள் பேசணும்னு சொல்லி கேட்டு வாங்கி பேசியிருப்பாரே தவிர, எதிர்கட்சி தலைவர் எழும்பும் போதெல்லாம் அவர் எழுந்திருச்ச உடனே இங்கே கண்ணை காட்டுறது, நீ ரெடி ஆகிக்கோ அப்படின்ட்டு. யாரை? ஆதவ அர்ஜுனாவையும் நிர்மல்குமாரும் ஆதவ அர்ஜுனாவை என்ன ஷேக்ஸ்பியர் ஆகணுங்க? கண்டமேனிக்கு தனிநபர் தாக்குதலை ஈடுபடுத்ததை தூண்டிவிட்டு இந்த சபையை அநாகரிகமாகவும் கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் நடத்தக்கூடிய ஒரு நபராக இந்த ஜேசிடி பிரபாகர் இருக்கார். புரியுதுங்களா? இதுதான் இன்னைக்கு அவையோட நோக்கம். ஆனால் முதலமைச்சர் யூட்டன் அடிச்சிட்டாரு, மல்டி அடிச்சிட்டாரு, அது தெளிவாயிருச்சு. இன்னைக்கு நாங்கள் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. ஆனால் அவங்களும் மீண்டும் வந்து 543 இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு 7.18 இருக்கணும், இந்த விகிதம் குறையக்கூடாது அப்படின்றதான் திரும்ப சொல்றாங்க. இது அவங்களுடைய நிலைப்பாடு இல்லைல்ல. அவங்க வந்து முழுக்க ஃப்ரீஸ் பண்ணுன்றதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ 7.18 அப்படின்னு நகர்றது அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றத நோக்கி தானே, அதை நோக்கி தான். ஆனா அப்ப எதுக்காக வந்து இப்ப எம்பிக்கள் கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம், அதுல அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க சார். அந்த வடிவேலு ஒரு படத்துல இந்த கடையை மூடிட்டு ஓடுனா அவன் நமக்கு அடிமை, கடையை திறந்துட்டான் அப்படின்னா நம்ம அவனுக்கு அடிமை. இதுதான் டிவிகேயோட கதை. ஆதவ அர்ஜுனா எழும்பி 2 தடவை மிரட்டி பாப்பாப்ல, அந்த மிரட்டலுக்கு நம்ம பயந்துட்டோம்னு வைங்க, நம்ம அவனுக்கு அடிமை. பயப்படாமல் எகிரி அடித்தோம்னு வச்சுக்கோ, அவரு பம்மிடுவார். இன்னைக்கு டீலிமிட்டேஷனில் அதுதான் நடந்தது. திமுகவை கேட்டார், KN நேரு அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்களோட ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. அதோட அதை முடிச்சிக்கணும்ல. மறுபடியும் எழும்பி பண்ண உடனே எடப்பாடி பழனிசாமி ஃப்ரீஸ் பண்ணோம். அது முடியாத பட்சத்தில் 7.18 நம்முடைய
பிரதிநிதித்துவம் குறைந்து விடக்கூடாது. அவ்வளவுதான். அதான் உதயநிதி இதுதான் ஸ்டாலின் திமுகவோட ஸ்டாண்ட். இது கரெக்ட் தானே? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ நீ என்ன எதிர்பார்க்கிற? நாங்க போட்ட தீர்மானத்தின் பின்னால் நாங்கள் நிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா நாங்க வந்து நாடாளுமன்றத்தில் வெளிநடப்போ இல்ல ஆதரிச்சு வாக்களிப்போ அதை செய்ய மாட்டோன்றத உத்தரவாதத்தை நீங்க தரமாட்டீங்க அப்படின்னு திமுக பாட்டு ஆதவர்ஜுனா. ஒரு மசோதா வரும் அப்படின்ற ஒரு கற்பனையில் அந்த மசோதா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மசோதா வராவிட்டாலும் அந்த நாடு டீலிமிட்டேஷன் மூலமாக பிஜேபிக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க வந்து திமுகவை மிரட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணி பார்க்குறாங்க. அது இன்னைக்கு நடக்கலை. அது இன்னைக்கு கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. இனிமேலும் வந்து அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மணி போன்றவர்கள் தான் வந்து சும்மா உதார் விட்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து KN நேரு வந்து எந்திரிச்சு பேசினாரு. ஏங்க 50% வந்து உயர்த்தி அதை வந்து ஆதவர்ஜுனா எழுப்புறாரு. இந்த விகிதம் வந்து குறையக்கூடாது, இதுல நீங்க உறுதியா இருக்கணும் அப்படின்னு திமுகவை பார்த்து சொல்லிட்டு 50% தொகுதிகளோட எண்ணிக்கை உயர்த்தலாம் அப்படின்றதையும் வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு KN நேரு எந்திரிச்சு 50% உயர்த்துங்க, அதை மசோதாவில் வந்து குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து உங்களுடைய KC வேணுகோபால் தான், ஆமா காங்கிரஸ் தான் பார்லிமெண்ட்ல. ஆமா பதிலடி கொடுக்குறாரு. இப்ப இந்த காங்கிரஸோட நிலைப்பாடு இருக்குல்ல, அவங்களுடைய காரிய கமிட்டி, அகில இந்திய காரிய கமிட்டி கூடி 543 ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்றாரு. கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார், சதீசன் கேரள முதலமைச்சர், இவங்க என்ன சொல்றாங்கன்னா 1971 சென்சஸ் படி தான் செய்யணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இந்த மொத்தமா 543 மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பா நான் சொல்றேன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவ்வளவு குழப்பம் வந்து காங்கிரஸுக்கு வந்து இதுல இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது வந்து ஒரு தேசிய கட்சியா இருக்கிறதுனாலையும் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் தங்களால் ஜெயிக்க முடியாது. இந்த டீலிமிட்டேஷன் வந்துட்டா வரலன்னா கூட ஜெயிக்கிறது கஷ்டம். இருந்தாலும் தென்னிந்தியா மூலமாக தான் வந்து வெற்றி பெறலாம், அல்லது பிஜேபியோட வெற்றிக்கு ஏதோ ஒரு அணையை போடலாம் அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் வந்து விட்டால் அந்த இந்தி பேசும் மாநிலங்கள் முழுக்க இந்த மோடியோட மோடி அலையெல்லாம் வீசாது. இயல்பாகவே மோடி தான் வெற்றி பெறுவார். அப்படிதான் அது தொகுதி மறுவரையை நடக்கும். அது மாற்றி அமைக்கப்படும். AM PM பார்க்காமல் உழைக்கின்ற CM நாளைக்கு PM ஆனா என்ன? இது வந்து வாலி கலைஞருக்கு எழுதுனது. PM CM AM PM CM PM. இது யாரு MLA? இல்ல, இது சரத் தான், பவுடர் அமைச்சர். பவுடர். ஆமா, அவர் வந்து PM ஆகணும்ன்றாரு. ஆதவர்ஜுனாவும் இந்தியா டுடே கான்க்ளேவ்ல போய் சவுத்துல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும்ன்றாரு. சட்டமன்றத்திலையும் அதையே வந்து சொல்றாரு. இப்போ ஆனா இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் இவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு பதட்டம் இதெல்லாம் இருக்கு. அவங்க வந்து ஏங்க என்ன கூட தான் பிரதமர்னு தொண்டை சொல்றான், அதெல்லாம் ஒரு காமெடி மாதிரி எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு அவர்களுக்குள். ஆனா விஜய் வந்து சீரியஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். வட இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசம், அதாவது எதெல்லாம் இந்தி ஓட் பேங்க் கணிசமா இருக்குதோ அந்த ஸ்டேட்ல எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி டிவிக்கே வந்து ரீல்ஸ், ஒரு ரீல்ஸுக்கு 75,000ன்றாங்க. ஆமாம், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸை பிடிச்சி வச்சு பரப்பிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த பிரதமராக எப்படியாவது வந்து விஜயை கொண்டு வந்துடணும். அப்படி அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியுதில்ல. ஆனால் அப்படி ஒரு முயற்சி இருக்குது. அதில் கூட இவங்க அந்த தாங்கள் நேர்மையாக ஜெயித்தோம், செலவு பண்ணாமல் ஜெயித்தோங்கிறதெல்லாம் பொய் தானே. என்ன ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் போய் ரீல்ஸ் போட வேண்டிய அவசியம் என்ன? அங்கே போய் இங்கே ஏசி பஸ் விட்டுட்டாரு, என்னென்னமோ சொல்றானுங்க. ஏசி அதான் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இந்துத்துவ ஆடியன்ஸுக்கு இங்கே பசுவதை தடை பண்ணிட்டாரு, மாடெல்லாம் தெய்வமா கும்பிடுறோம், அந்த மாதிரி ஒரு ரீல். இன்னொரு ரீல் வந்து தமிழ்நாட்டில் எல்லா கோயில் உண்டியலையும் எடுத்து அதில் இருக்கிற பணத்தை எடுத்து ஸ்கூல் காலேஜ் வந்து கட்ட உத்தரவு போட்டாரு அப்படின்னு. இங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மினிஸ்டர்ஸ். இப்படி அந்தந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி, சங்கிகளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தலித் மக்கள் அப்படின்னா அம்பேத்கர் சிலையை உடைத்தால் ஓராண்டு ஜெயிலு, அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கிடையாது, 10 லட்சம் அபராதம். ஓ, அப்படி அப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க, பண்றாங்க. ஆனால் இது
காங்கிரஸுக்கு தான் அடியா முடியும் அப்படின்னா. ஏன்னா இல்ல ஏற்கனவே விஜய் இன்னும் இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் வரல அவரு. ஆமாம், அது என்னதான் விஜயோட ஐடியா? இப்ப இன்னொரு பக்கம் பாஜகவோடையும் முழுக்க பணிஞ்சு போறாரு. விஜயோட ஐடியா வந்து இப்ப யார் பிடியில் இருக்கிறாரு? இப்போ வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, அவர் வந்து காங்கிரஸோட தயவில் தான் இருக்கிறாரு. ஆனால் பிஜேபியையும் பகச்சிக்க முடியாமல் ஒரு நமத்து போன ஒரு கவர்மெண்ட் இருக்கும்ல. இப்போ லாஸ்ட்டாக இருந்த திராவிட மாடல் அரசை, திமுக அரசை எடுத்துக்கோங்களேன். அந்த திமுக அரசு எப்படி இருந்தது? அது ஒரு கூட்டணி, தொடர்ச்சியாக ஒரு சித்தாந்தம் பேசிக்கிட்டே பாசிச எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு ஒரு அதை ரொம்ப தீவிரமாக வந்து பேசுனாங்க. ஆளுநர் கூப்பிட்டா போகிறது கிடையாது, டீ பார்ட்டிக்கு போகிறது கிடையாது, அது எதுக்குமே போகிறது கிடையாது. ஆனால் இங்கே வந்த பிறகு பாருங்கள், காங்கிரஸோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. ராகுல் காந்தி வந்து அவருக்குரிய மரியாதையை செய்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. பிஜேபியோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாங்க. பிஜேபியை போய் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு நயினார் நாகேந்திரன் வந்து முதல்வரோட குடும்பத்தை ரொம்ப அசிங்கமாக பேசுகிற அன்னைக்கு ராஜ்மோகனும் நிர்மல்குமாரும் போய் ஆளுநரோட ஏதோ ஒரு சந்திப்பில் பார்த்தேன். சிபி ராதாகிருஷ்ணனோட தேநீர் விருந்தில் இருக்காங்க. புரியுதுல்ல? இப்படி தான் இவங்க இருக்காங்க. ரொம்ப கான்ஷியஸாக வந்து இங்கே வேலைகள் நடக்குதோ இல்லையோ, திட்டங்கள் செயல்படுத்தப்படுறாங்களோ இல்லையோ, சுற்றறிக்கையே தெளிவாக அனுப்பிடுறாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு. கம்யூனிஸ்டுகள் இது பண்ணோட மாணவர்கள் கம்யூனிஸ்ட் போராட்டங்களில் பங்கேற்கக்கூடாதுங்கன்னா பிஜேபியை வந்து குளிர்விச்சுட்டே இருக்கிறாங்க இடைவிடாமல். அதோட ஒரு அடையாளம் தான் சட்டமன்றத்தில் வன்னியரசை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. வன்னியரசு பேசக்கூடாது பிஜேபியை பற்றின்னு பிடிவாதமாக ஜேசிடி பிரபாகர் இருக்கார்ல, அது பிஜேபியுடன் இவர்கள் வைத்திருக்கும் கூட்டணியை உணர்த்தக்கூடிய ஒரு வெளிப்படையான ஒரு அறிகுறி தான். வெளியே போய் பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ச்சியாக அந்த மினிஸ்டர்ஸோட பேசுகிறாங்க, ஒன்றிய அரசோட நட்பாக இருக்காங்க. அமித்ஷா வந்து தென்மண்டல மாநாட்டை கூட்டா ஓடி போகிறாங்க. அங்கே போய் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அறிக்கையை படிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இது பிஜேபியோட ஒரு ட்ரோஜன் ஹார்ஸாக தான் இருக்குது அப்படின்றது தான் என்னோட பார்வை. ஆரம்பத்திலேருந்தே நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சது ரொம்ப நன்றி சார்.